ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்குண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்கோ. இந்த முருகர் எங்கள் ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸ்லேருந்து கிஃப்டாக கிடச்சிது. அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி கற்பூர ஆரத்தி காமிச்சு அம்சம் பண்ணினேன் நான். ஸோ அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணின்னு இருக்கேன். இன்றைக்குண்டான லன்ச் மெனுவுக்கு நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். மை லைஃப் மை ஹெல்த்தோட 4th டே. ஸோ அந்த சீரீஸில் இன்றைக்கி எடுத்து வச்சுக்கிறது வெந்தயக்கீரை இருக்குது, தக்காளி, மாங்காய், வெங்காயம். யாருக்கெல்லாம் வெங்காயம் வேண்டாமோ தயவுசெய்து நீங்கள் இந்த எங்கெல்லாம் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோன்னா அதை நீங்கள் மைனஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். ஒன்றும் டேஸ்ட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்க போகிறது இல்லை. அதுக்கப்புறமா பச்சை பயிறு, இந்த 5 நாளுமே பச்சை பயிறு மஸ்ட்டு. இது கிளன்சிங்க்கோசரம் யூஸ் பண்ணுறதுனால பச்சை பயிறு மஸ்ட். அதுக்கப்புறம் ராகி மாவு எடுத்திருக்கேன், சோளம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் வச்சு இன்றைக்கி நான் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்றத நம்ம இப்போ குக்கிங்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்கோ. ஹாய் ஆல். ஸோ இன்றைக்கி மை லைஃப் மை ஹெல்த்தோட 4th டே வந்தாச்சு. ஸோ இன்றைக்குண்டான லன்ச் மெனுஸ் என்னென்ன அப்படின்றத எடுத்து வச்சுருக்கிற ஐட்டங்கள்லாம் உங்களுக்கு நான் காமிச்சேன். ஸோ ஓரளவுக்கு 3 நாள் பண்ணதில் கண்டிப்பாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது உடம்புல. யாராவது ஹெவி ஃபீலிங்காக இருக்குது, ப்ளோட்டப்பாக இருக்குன்னா எனக்காக தயவுசெய்து இந்த லன்ச் மெனுவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் போடுங்கோ. எல்லாமே ஹெல்தி மெனு தான். எல்லாருக்குமே சமைக்கிறதுன்றது ஈஸியான வேலை தான். எப்படி அதை கோஆர்டினேட் பண்ணி எதை பண்ணுறதுன்றதுல தான் மண்டை குடைச்சல் ஜாஸ்தி. யாராவது ஒருத்தர் என்ன சமைக்கலாம்னு சொல்லிட்டா கிடுகிடுன்னு சமைச்சிடலாம். அந்த என்ன சமைக்கலான்ற ஒரு கொஸ்டின் தான் ரொம்ப பெரிய கொஸ்டின் அது. ஸோ அதனால் இந்த மெனுவை நீங்கள் ஓரளவுக்கு ப்ரீவியஸ் டே பிளான் பண்ணிட்டேன்னா பண்ணுறது நோ மினிட் இப்படிக்குள்ளே பண்ணி முடிச்சிடலாம் நம்ம. ஸோ இன்றைக்கு உண்டான லஞ்ச் மெனுக்குள்ளே நம்ம போகலாம் வாங்கோ. ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆகிடுது. என் பொண்ணு இன்னைக்கு காத்தால ஃபோன் பேசி வைக்கிறேன்னா வைக்கவே விட மாட்டேங்கிறா. எதையோ பேசிகிட்டே இருக்கா என்கிட்ட. ஸோ ரொம்ப டைம் ஆகிடுது. கொஞ்சம் சீக்கிரமாக இன்றைக்கி நம்ம குக் பண்ணி ஆகணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து எல்லாருமே வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மை லைஃப் மை ஹெல்த்தோட 4th டே லன்ச் மெனு சர்வ் பண்ணிட்டேன். நான் என்னெல்லாம் குக் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, ஹெல்த்தியாக இருக்குது. எனக்கு நானே ரொம்ப பெருமையாக சொல்லிகிட்டே இருக்கேன். நிஜமாகவே ஹெல்த்தி மெனு தான். தயவுசெய்து யாராவது குக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஆல்ரெடி இதை நல்லா வறுத்து அலம்பி எடுத்துன்னு வந்துட்டேன். நான் டெய்லி அதை காமிக்கிறேன். அதனால் நான் இன்றைக்கி அதை காமிக்கல. ஆல்ரெடி டைம் வேறு ஜாஸ்தியாக எடுத்து. ஸோ இதுக்குண்டான ஜலம் குத்திருக்கேன், நிறையா ஜலம் குத்தலை. இப்போ நம்ம கீரையை இதோடு ஆட் பண்ணிடலாம். கீரையும் நல்லா மண் போக அலம்பி எடுத்துன்னு வந்துட்டேன். யூஸ்வலாக கீரை நேராக குக் பண்ணி சாப்பிட்றது தான் நல்லது. என் பொண்ணு இந்த இந்தியன் கிச்சனோ என்னமோ ஒன்று படம் வந்திருக்கேன், மலையாளம் படம். கொஞ்சம் நாளாக எடுத்து அந்த படத்தை பார்த்துட்டு இத்தனை நேரம் என் கூட உட்காந்து ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருந்தான். சரிடா போருண்டா, நான் போகிறேன், டைம் ஆகிடுது, எனக்கு வேலை பண்ணணுன்னா விடவே இல்லை என்ன இத்தனை நேரம். ஸோ இப்போ இதை குக்கரில் மூடி போட்டு ஒரு 5 சவுண்டு விட்டு எடுத்துக்கலாம். மசியணும். பருப்பு சைடில் குக் ஆகின்ருக்கு. ஸோ பை த டைம் சைடில் நம்ம முத்தை பண்ணிடலாம். முத்தைக்கு என்ன கணக்கு அப்படின்னாக்கா, நான் இதால் இப்போ 1 கப்பு எடுத்துட்டுருக்கேன் அப்படின்னாக்கா இந்த கப்பாலேயே 1.25 கப்பு தான் தண்ணி கரெக்டாக வச்சுட்டேன்னா முத்தை கரெக்டாக வந்துடும். ஸோ நான் இப்போ அதே மாதிரி வேறு கலர் தான், சேம் கப்பு 1.25 கப்பு ஜலம் இந்த மக்கில் எடுத்துட்டுருக்கேன். ஸோ இந்த மக்கில் உள்ள ஜலத்தை இதில் குத்தி விடுறேன். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு அந்த மாவை அந்த மாதிரி போட்டு வைக்கணும். அப்போ தான் நுரைச்சி வரைச்சி அது அழகாக மூடுறது கரெக்டாக வரும். ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் எண்ணெய், அதே போல் கொஞ்சமாக உப்பு. இவ்வளோ தான் உப்பு, ரொம்ப ஒன்றும் கிடையாது.
இந்த மாதிரி உப்பு மாவு அந்த எண்ணெய் குத்தினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கட்டை போட்டு வச்சுடுங்க. ஸோ நுரைச்சி வரைச்ச மாவு போடுறச்ச அழகாக அது வந்து மூடும். இப்போ இந்த ஜலம் கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து நெய்யை ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து இந்த ராகி மாவை அதோடு ஆட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இந்த மாதிரி அழகாக குத்தி விட்டுக்கோங்க. ஸோ தட் அந்த மாவு உள்ளுக்குள்ளே இறங்கும். இந்த மாவு அப்படியே தண்ணி வந்து மூடுற நேரத்துக்கு நீங்கள் அப்படியே என்ன சொல்கிறது களியை கிண்ட ஆரம்பிச்சேல் அப்படின்னா அழகாக பாலாட்ட உருட்டின்னு வந்துடும். நான் அதை வந்து உங்களுக்கு இப்போ நான் இப்படி பண்ண ஆரம்பித்து அழகாக உருட்டி ரெடியாக வர நேரத்தில் ஒரு டீஸ்பூன் நெய் குத்தி ஆஃப் பண்ணிட்டேன்னா அழகாக பாலாட்ட திரண்டு வந்துடும். நான் அதை உங்களுக்கு பண்ணிவிட்டு கடைசியாக காமிக்கிறேன். ஒரே கையில் பண்ணுறது கஷ்டம். பாருங்க எவ்வளோ அழகாக பால் மாதிரி திரண்டு வந்துடுத்து. இதை நீங்கள் என்ன பண்ணலாம், இமீடியட்டாக அடுப்பை இப்படி ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஷீட்டில் போட்டு நல்லா இப்படி மாவு பிசைகிற மாதிரி பண்ணிடலாம். உள்ளுக்குள்ளெல்லாம் எனக்கு எந்த கட்டியும் வரல. ஏதாவது ஒரு பை மிஸ்டேக் கட்டி வந்திருந்தா கூட அதெல்லாமும் உடஞ்சி ஈவனாக அந்த ஹீட்டுக்கு ப்ராப்பராக குக் ஆகி அழகாக பாலாக திரண்டு வந்துடும். நமக்கு இப்போ ராகி களி ரெடி. இந்த ஊரில் அதை ராகி முத்தைன்னு சொல்லுவா. ஸோ நான் இப்போ இந்த ஷீட்டில் அழகாக போட்டுன்ட்டேன். கை கொதிக்கும். ஸோ என்ன பண்ணணும், அப்பப்போ இந்த ஜலத்தில் கையை வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணையில் இதை பிடிச்சிக்கோங்க. ஷீட்டை ஒரு கையில் ஃபோனை வச்சுட்டு இந்த மாதிரி அழகாக பண்ணையில் அப்படின்னாக்கா உள்ளுக்குள்ளே ஏதாவது சின்ன சின்ன கட்டிகள் இருந்தால் கூட அழகாக வந்துடும். எனக்கு ரொம்ப பெருசாக இல்லை, அதனால் நான் என்ன பண்ணிவிடுறேன், இந்த ஊரில் முத்தை ஊட்டான்றது ரொம்ப ஃபேமஸ். சில ஹோட்டலில் வந்து முத்தை ஊட்டா மட்டுமே போடுவா. அங்கே பயங்கர க்ரௌடு இருக்கும். இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னாக்கா அந்த சூட்டுக்கு நல்லா வெந்துடும். ஸோ இது இப்போ நமக்கு முத்தை ரெடியாக எடுத்து அதுக்கப்புறமா எத்தனை பார்ட் வேணுமோ நம்ம பிரித்து பண்ணிக்கலாம். இப்போ முத்தை ரெடி. அடுத்தாப்பில் கீரை சவுண்டு அடங்கின கையோட கீரையை கடைஞ்சி எடுத்துக்கலாம். ஸோ பருப்பும் கீரையும் நல்லா மசிஞ்செடுத்து நான் ஆனால் இதை பிளெண்டரில் போட்டு மசிச்சு எடுத்துக்கிறேன். ஸோ நான் கீரையை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். ஒரு வானலியில் எண்ணெய் வச்சுருக்கேன். கடுகு பொரியட்டும். வெங்காயம் பூண்டு சாப்பிடாதவா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. வெறும் தக்காளி மட்டுமே போட்டு வதக்கிக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஒரு 3 தக்காளி போட்டிருக்கேன். ஜென்ரலாகவே நம்ம புளி வந்து சேர்த்துப்போம். ஆனால் நான் இன்றைக்கி இந்த மை லைஃப் மை ஹெல்த் சீரீஸில் புளியை ஆட் பண்ணவே இல்லை. அது ஆட் பண்ணாமல் தான் நான் குக் பண்ணிட்டுருக்கேன். காரணம் என்னென்னா இந்த அசிடிட்டி ப்ராப்ளம், ப்ளோட்டப் இதெல்லாமே குறைக்கணுன்ற ஒரே இன்டென்ஷனுக்கோசரம் தான், இந்த கிளென்சிங் மெத்தடுக்கோசரம் தான் இந்த 5 நாள் இந்த டைப் ஆஃப் மெனு எடுத்த போது அகைன் நீங்கள் புளியெல்லாம் சேர்த்தேல் அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் ஹெவி ஃபீலிங் வந்துடும். அதனால் நான் கம்ப்ளீட்டாக புளி அவாய்ட் பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழம் விட்டமின் சி ரிச் போட்டிருக்கேன். அதே போல் சம்டைம்ஸ் தக்காளிகள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம புளிப்புக்கு என்ன வேணுமோ, அதே போல் கிளிமூக்கு மாங்காய் கிடச்சிது, அதை கொஞ்சம் நடுவில் சேர்த்துக்கிறேன். இதெல்லாமே புளிப்பு இனிப்பு இதுக்கெல்லாம் நேச்சுரலாகவே இந்த காய்கறிகளில் உள்ள இதையே நான் யூஸ் பண்ணதுனால அடிஷ்னலாக புளி பண்ணலை. இதுக்கு கொஞ்சம் நல்லா வேகட்டும். நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் மைய ஆகட்டும். இது மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். ஸோ நான் பச்சை மிளகா காரம் ஆட் பண்ணலை, அதனால் வரட்டு பொடி தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சில்லி பவுடர்
நான் பேடிகை சில்லி பொடி வந்து அரைச்சி வச்சுட்டுருக்கேன். காரம் கம்மி, கலர் கொடுக்கும், வாசனை கொடுக்கும். நார்மல் பொடி எதுவாக இருந்தாலுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இந்த கீரையை வந்து செஞ்சுட்டு அந்த ராகி முத்தையை குட்டி குட்டி பால்ஸாக பண்ணி ஒரு பவுலில் போட்டு இந்த கீரையை தாராளமாக குத்தி அப்படியே ஸ்பூனில் நீங்கள் சாப்பிட்டேன்னா தேவாமிர்தமாக இருக்கும். நீங்கள் எங்கேயாவது இன்றைக்கி டே ஃபுல் வெளியில் வேலை இருக்குது, நிறையா நடக்கணும், சுற்றணும், அந்த மாதிரிலாம் இருந்ததுனாக்கா ஜென்ரலாகவே ராகி வந்து ஸ்லோ டைஜஷன், உங்களுக்கு இமீடியட்டாக பசிக்காது. நிறையா நேரம் வேலை செய்யணுன்றச்ச இந்த மாதிரி ராகி களி சாப்பிட்டுட்டு போகிறதுன்றது ரொம்ப நல்லது. இது அந்த காலத்தில் வயலில் வேலை செய்கிறவாலாம் காத்தால் ராகி கஞ்சி, கூழ் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் வேலை செய்வா. ஸோ தட் தெம்பு இருக்கும், எனர்ஜி இருக்கும், அட் த சேம் டைம் ரொம்ப நேரம் பசி தாங்கியிருக்கும். ஸோ இப்போ இது நல்லா மசிஞ்சு வெந்துருத்து. நான் இப்போ இந்த கீரை இதோடு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நான் வந்து ஆடடாக ஒன்று பண்ணுவேன். இது நான் ஒரு தடவை ஆக்சிடென்டலாக கண்டுபிடிச்ச ஒரு விஷயந்தான். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச மாங்காய் துண்டுகளை இதோட ஆட் பண்ணிவிடுவேன். இதில் வந்து நான் புளி ஆட் பண்ணல இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாங்காய் துண்டுகள் போட்டேல் அப்படின்னாக்கா ஒரு ஸ்வீட்டிஷான ஒரு புளிப்பு வந்து உங்களுக்கு அதில் கிடைக்கும். சாப்பிட்றச்ச அந்த பீஸ் வந்து கிடைக்கிறச்ச ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே போல் புளிப்புக்கு இந்த இது வந்து பேலன்ஸ் பண்ணும். இது நல்லா கொதி வந்த உடனே அந்த மாங்காயில் வந்து உப்பு காரம் எல்லாம் இறங்கியிருக்கும். நல்லா ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க பச்சை பயிறு வெந்தயக்கீரை போட்ட மசியல் நமக்கு செம்ம டேஸ்டியாக ரெடி ஆகிடும். ஸோ நல்லா தலான்னு கொதித்து நுரைச்சி வர ஆரம்பிச்சுடுத்து. நான் இப்போ இதை ஆஃப் பண்ணுறேன். நமக்கு வந்து கீரை மசியல் ரெடி. அடுத்தாப்பில் ஸ்வீட் கார்ன் சூப் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்வீட் கார்ன் சூப் பண்ணுறதுக்கு நான் வந்து கார்னை வந்து ஒரு 3 மினிட்ஸ் மைக்ரோவேவில் வேக வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கார்னை வந்து எடுத்துட்டுருக்கேன். இந்த சூப்பில் கொஞ்சம் பீசஸ் வந்தால் நல்லாயிருக்குன்னு. அதுக்கப்புறம் இந்த கார்னை இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டுடலாம். அதுக்கு நடுவில் அடுப்பை பற்ற வச்சுட்டு கொஞ்சமாக அதில் பட்டர் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆகிருக்கு. நான் இதில் வந்து இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக போட்டது நான் போட்டிருக்கேன். அது நல்லா பச்சை வாசனை போகட்டும். இப்போ கேரட்டு, ஸ்ப்ரிங் ஆனியன், அதுக்கப்புறமா கார்ன் பீசஸ், அதாவது இதை நான் வந்து ஒரு 3 மினிட்ஸ் மைக்ரோவேவில் குக் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். பச்சையாகவும் சில பேர் போட்டு பண்ணுறாங்க. எனக்கு வந்து பச்சையாக இருக்க வேணான்றதுக்கோசரம் நான் வந்து இப்படி போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நான் இதை வந்து மிக்சியில் எடுத்து வச்சுட்டதை கொஞ்சம் ஜலம் குத்தி அரைச்சி எடுத்துன்னு வரேன். அது வரைக்கும் இது வதங்கட்டும். இதுக்குண்டான உப்பை போட்டுடுறேன். இதுக்கு கொஞ்சம் பெப்பர் இப்போ போடணும். உப்பு எல்லாமே நம்ம கம்மியாகவே போட்டுக்கலாம். லேட்டர் வேணும்னா நம்ம சூப்பில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நிறையா போட்டால் கரிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வதங்கெடுத்து நம்ம இப்போ அரைச்சதை ஆட் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி நான் வந்து வேக வச்சு தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் பச்சை வாசனை போகணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு கொதி ஃபஸ்ட்டு வரட்டும். ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் போட்டுக்கிறேன், ரொம்ப வேண்டாம். நீங்கள் நிறையா வாட்ரியாக பண்ணிட்டேன்னாக்கா இதில் வந்து கொஞ்சம் கார்ன் மாவை கரைச்சி குத்தினா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். எனக்கு நான் பண்ணியிருக்கிறதே 2 பேருக்கு தான். இந்த சூப் 2 பேருக்கு போருமா இருக்கும். நான் இதுக்கு மேலே ஜலம் ஆட் பண்ணலை, கார்ன் மாவும் ஆட் பண்ணலை. வேணும்னா நீங்கள் ஜலம் குத்தை ஆட் பண்ணிவிட்டு கார்ன் மாவு போட்டெல்லாம் கெட்டியாக வரும். இது ஒரு கொதி வந்துடுத்துன்னா நமக்கு கார்ன் சூப் ரெடி ஆகிடும். வேணும்னா இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக
வெங்காயத்தாள் போட்டுக்கலாம் மேலே. எனக்கு ஆல்ரெடி நிறையா போட்டிருக்கேன் வதக்கரைச்சியே. ஸோ அதனால் அடிஷ்னலாக நான் ஆட் பண்ண போகிறதில்ல. கொதி வந்துடுத்துனா நமக்கு ஸ்வீட் கார்ன் சூப் ரெடி ஆகிடுதுன்னு அர்த்தம். ஸோ மை லைஃப் மை ஹெல்த்தோட 4th டே லன்ச் மெனு ரெடி ஆகிடுது. பார்த்தேன் அப்படின்னாக்கா கீரை, எம்மியான கீரை, ஸ்வீட் கார்ன் சூப், ராகி முத்தை, மோர், சாலட் குக்கும்பர் மட்டும்தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி உண்டான லன்ச் மெனு உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். எக்ஸலண்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். Hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.